hello, welcome back to our channel. நான் உங்க அர்ச்சனா from Quacks Academy. Yes, so last videoல நம்ம PSG and KMCH ஓட கட் ஆஃப் பார்த்திருந்தோம். And உங்களுக்கு முக்கியமா எந்தெந்த காலேஜோட கட் ஆஃப் வேணும் அப்படிங்கறதையும் கேட்டிருந்தோம் இல்லையா? So உங்கள நிறைய பேர் SRM, கற்பகம், வேலம்மாள், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜ் கட் ஆஃப் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ பர்டிகுலராக உங்களுக்காகவே இந்த கட் ஆஃபை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃப் ஃபுல் ஆஃப் நல்லா அனாலிசிஸ் பண்ணி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி எந்த ரேங்க்குக்கு கட் ஆஃப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பேசி நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இப்போ நம்ம 4 காலேஜோட கட் ஆஃப் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள், SRM, கற்பகம் அண்ட் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜ். ஸோ இந்த 4 காலேஜில் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலம்மாள் காலேஜோட கட் ஆஃப் தான் கொஞ்சம் அதிகம், சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது, வெரி மைல்டு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நான் 4 காலேஜோட கட் ஆஃப் எந்த ரேங்க், அதாவது என்ன கம்யூனிட்டி ரேங்க்குக்கு கிடைக்கும், என்ன கம்யூனிட்டி ரேங்க் என்ன மார்க், ஓகேங்களா, என்ன கம்யூனிட்டி ரேங்க் எந்த மார்க்குக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் அந்த காலேஜோட சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ மதுரையில் லொக்கேட் ஆயிருக்கு. இதில் பிசி, எம்பிசி அண்ட் எஸ்சி, ஸோ மோஸ்ட் காமனாக பிசி, எம்பிசி அண்ட் எஸ்சியோட கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் கட் ஆஃப் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பிசி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 523, அதாவது 2389th ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க்குக்கு வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை பிசி அப்படிங்கிற பிசி கேட்டகரிக்கு 2389th ரேங்க் வரைக்கும், அதாவது 523 மார்க்குக்கு கிடைக்கும். ஓகே, அதுவே நீங்கள் எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1476th ரேங்க்குக்கு 512 வந்துருச்சு. ஸோ யூ ஜஸ்ட் சி ஹியர், அதாவது 523 அப்படின்னா 2389வது ரேங்க் வராங்க கேட்டகரியில். ஓகே, அதுவே 512 அப்படிங்கும்போது 1476 அப்படிங்கிற ரேங்க்லேயே வந்துடுவாங்க எம்பிசி. ஓகே, ஸோ 512 இருக்கணும் எம்பிசிக்கு அண்ட் 1476th கம்யூனிட்டி ரேங்க் இருக்கணும். அண்ட் தென் எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 455க்கு கிடைக்குது. அது கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1010 கம்யூனிட்டி ரேங்க், அதாவது எஸ்சியில் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1010ல் இருக்கணும். அண்ட் அதோட மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 455 எடுத்திருந்தா வேலம்மாளில் எஸ்எஃப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ், அதாவது ப்ரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாக்கு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் தென் SRM மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் திருச்சி. ஸோ திருச்சியில் இருக்குது. அண்ட் கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 519க்கு சீட் கிடைக்குது. பிசி கம்யூனிட்டிக்கு 519க்கு சீட் கிடைக்குது. ஸோ 519 அப்படிங்கும்போது 2571 கம்யூனிட்டி ரேங்க். ஓகே, அதுவே நீங்கள் எம்பிசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 482க்கு கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னா 2402 தான் கம்யூனிட்டி ரேங்க்கு. ஓகே, 2402 அப்படிங்கிற கம்யூனிட்டி ரேங்க் எம்பிசிக்கு கிடைக்குது 482 மார்க்ஸ்க்கு. நெக்ஸ்ட் எஸ்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 459க்கு 937th ரேங்க். ஓகே, 457க்கு 937th ரேங்க். ஸோ இங்கே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், 459க்கு 937th ரேங்க். அதுவே 455, ஸோ இங்கே 55 அண்ட் 59, அதாவது 3 மார்க்ஸ் தான் நடுவில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? 456, 457, 458. ஸோ 3 மார்க் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் லுக் அட் த ரேங்க், அதாவது 459, 3 மார்க் வந்து அவங்க மேலே இருக்கிறதுனால அவங்க வந்து 937th ரேங்க் இருக்காங்க. ஓகே, 937th ரேங்க் இருக்காங்க. ஓகே, அதுவே 1010 அப்படின்னு போகும்போது 450, அதாவது ஒரு 3 மார்க்கில் எவ்வளோ ரேங்க் டிஃப்ரென்ஸுங்கிறத பாருங்கள். ஓகே, ஒரு 3 மார்க்கில் ஹியூஜ் ரேங்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் 1 மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 1 மார்க்னால ஒரு 100 பேருக்கு பின்னாடி போகிற நிலைமை நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ 2027 நீட்டில் கண்டிப்பாக இப்போத்துலேருந்து எஃபர்ட் எடுக்கிறவங்க just
கீப் யுவர் எய்ம் ஹை. ஓகே, நல்லா ஒரு 600 மார்க்ஸுக்கு எய்ம் வைக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு 580 ஒரு 550 ஆச்சும் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சேஃப் ஸ்கோரில் இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் போகலாம். அதுவே நீங்கள் வந்து கம்மியாக எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் தென் கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர். ஓகே, கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் கிடையாது, இட்ஸ் கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச்சஸ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்க காலேஜ். அண்ட் இதுக்கு பிசி கேட்டகரிக்கு 518 மார்க்ஸ் இருந்தால் சீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க 2606 ரேங்க்குக்கு. ஓகே, 2606 ரேங்க்குக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 512க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, 1481 ரேங்க்குக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, 1481 ரேங்க்குக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க எம்பிசிக்கு சீட்டு. அண்ட் எஸ்சிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 431க்கு சீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க கற்பகம்லேருந்து 1052. ஓகே, 1052 ரேங்க்குக்கு எஸ்சிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல பிசி கேண்டிடேட்டுக்கு 517 இருந்தாலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 517 அப்படிங்கிறது எந்த கம்யூனிட்டி ரேங்க்ல வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2635 கம்யூனிட்டி ரேங்க்ல வருது. அண்ட் எம்பிசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 516. ஸோ லுக் அட் ஹியர், பிசிக்கு 517 கிடைக்குன்னா எம்பிசிக்கு 516 தான் கிடைக்குது. ஸோ தேர் இஸ் நோ மச் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ பிசியோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், அதுலேருந்து ஒரு 10 மார்க்குள்ள தான் வந்து எம்பிசி கட் ஆஃபும் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் இப்போவே வந்து நான் என்ன கேட்டகரி, எந்த அளவுக்கு நான் நெக்ஸ்ட் கோல் வச்சு படிக்கணும், அதாவது லாஸ்ட் இயர் ஒரு 480க்கு கிடைச்ச சீட்டு இந்த வருஷம் 530, 535, 540க்கு தான் கிடைக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் ஒரு 480க்கு கிடைச்ச சீட்டு இந்த வருஷம் ஒரு 530, 540க்கு தான் கிடைக்குது. ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த வருஷம் 530க்கு கிடைக்கிற சீட்டு அடுத்த வருஷம் 600க்கு தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வெரி பிக் காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேர் கூட வந்து காம்படிட் பண்ண போகிறீங்க அண்ட் எவ்வளோ மார்க்ஸ், அவ்வளோ பேரில் நம்ம நினைக்கிற கவர்மெண்ட் காலேஜில் சீட் வேணும்னா எந்த அளவுக்கு நம்ம மார்க்ஸ் எடுக்கணும், அப்போ எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடணுங்கிறத இப்போத்திலிருந்தே மனசில் வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எம்பிசின்னு பார்த்துட்டிங்கன்னா 516க்கு 1349th ரேங்க்குக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எஸ்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா 457க்கு 958 ரேங்க்குக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலேஜோட ஃபீஸ். ஸோ இந்த காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயே நமக்கு டியூஷன் ஃபீஸ், எஸ்பெஷலி ஹாஸ்டல் ஃபீஸ். ஓகே, டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். பர் இயருக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் எஸ்ஆர்எம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ, எஸ்ஆர்எம்மோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2,49,000. ஓகே, எஸ்ஆர்எம்மோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2,49,000. அதுவே நீங்கள் கற்பகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3,30,000 per year. ஓகே, 3,30,000 per year. அதுவே நீங்கள் வந்துட்டு வேலம்மாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3,75,000 per year. அண்ட் மேல்மருவத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,15,000 per year. ஓகே, ஸோ இவ்வளோ ஃபீஸ் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ நம்மளோட மார்க்ஸ் கம்மியாகும் போது, நம்ம மார்க்ஸ் கம்மியாக நம்மளோட ஃபீஸ் அதிகமாயிட்டே போகும் இல்லைங்களா? அப்போது நீங்கள் நல்லா யோசிப்பாங்க. நான் கூட வந்து எய்ம்ஸ் டெல்லி அப்படின்லாம் பேசும்போது, எய்ம்ஸ் பற்றி பேசும்போது லைக் பார்க்கும்போது ஓகே ஃபீஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 5,813 rupees நான் பார்த்தேன். 5,813 rupees per year. ஸோ யூ ஜஸ்ட் திங்க், நம்ம 600 ஸ்கோர் பண்ணுறதுல நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜை வந்து கெயின் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நெருங்க நம்ம பயப்பட்டு படித்து நிறையா இது பண்ணி நோ யூஸ் அட் ஆல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நல்லா பயாலஜி வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 360 out of 360 எடுக்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் இல்லையா? ஸோ நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களால் இந்த இயர் வந்து
இப்போ நிறைய பேர் எப்படின்னா 11th and 12th படிச்சுட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் 11th and 12th படிச்சுட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், என்னன்னா 11th and 12th லைக் இப்போ விளையாடிக்கலாம், 12th முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு ஃப்ரீயாக விடாதீங்க. 11th and 12th படிக்கும் போதுமே கண்டிப்பாக வந்து ஒரு வீக் டேஸில் நீங்கள் ஈவன் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணாலும் வீக் எண்டில் வந்து நீட்டுக்காக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, வீக் டேஸ் ஸ்கூலுக்குன்னு வீக் எண்ட் வந்து நீட்டுக்குன்னு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி இன்டெகிரேட்டட் படிக்கிறோம், நாங்கள் வந்து ஸ்கூல்லேயே இன்டெகிரேட்டட் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபன்னியாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போதுலேருந்தே சீரியஸாக இருக்கு மேம், இப்போதுலேருந்தே சீரியஸாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போதுலேருந்தே சீரியஸாக படித்தா மட்டும்தான் நம்மளால் 12th முடித்தோடனேயும் எம்பிபிஎஸ்ல சேர முடியும். இல்லை நான் இப்போதுலேருந்து ஃபன்னியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், இந்த டைம் விட்டால் எந்த டைமில் வந்து விளையாடுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 12th முடிச்சுட்டு 1 year ரிப்பீட் பண்ணும்போது இருக்கிற ப்ரெஷர் அதை விட பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போவே நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போதுலேருந்தே படித்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 2 years டைம் இருக்குது. ஸோ படித்து 11th படிக்கிறவங்களுக்கு 2 years டைம் இருக்குது. ஸோ நல்லா படித்து 12th முடித்த உடனே நான் எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆகணும். ஆர்எல்ஸ் இப்போ நான் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ ரிப்பீட் பண்ணவங்க, ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணவங்க இந்த வருஷம் காலேஜ் கிடைச்சிட்டா பரவாயில்ல. இன்கேஸ் கிடைக்கலன்னா அதை விட அது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிட்டு செகண்ட் டைம் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது அதை விட பெரிய கஷ்டம் இல்லையா? ஸோ டோன்ட் டேக் இட் ஃபன்னி. ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.